கவனிங்க. தேவனுடைய வீட்டை கவனிங்க, தேவனுடைய ஊழியத்தை பாருங்க, தேவனுடைய காரியங்களை பாருங்க. உங்க நிலம் செழிப்பா இருக்கும். வசனம் போடுறீங்களா? எருமைகள் மனுஷால் இல்லை, எருதுகளின் எருதுகள் இல்லாத இடத்து உழைப்பு இல்லைன்னா, சுத்தம் இல்லைன்னா, அதனால நல்லா உழைங்க, நல்லா ஜெபிங்க, நல்லா ஆண்டவருக்காக இதான் செய்யுங்க. உங்கள் களஞ்சியங்கள் மிகுந்த ஆசீர்வாதத்தை தரும். ஆமென். இது உழைப்பு தானே. ஜெபமே ஒரு உழைப்பு தான். ஜெபமே ஒரு உழைப்பு தான். புரியுதா உங்களுக்கு? அதனால் எங்கே அது இல்லையோ, இப்போ போட்டேங்க பார்த்தீங்களா, துப்புரவு, பராமரிப்பு, துப்புரவு, இது இல்லைன்னா எப்படி இருக்கும்? இதுவும் காலி ஆகிடும், இதுவும் காலி ஆகிடும், வீடும் காலி. சில வீடுகளுக்கு போனால் ஐயோ ஐயோ ஐயோ, எல்லா இடத்துலையும் கர்மாம்பூச்சி மேயுது. சமையல் ரூமில் மேயுது, எல்லா இடத்துலையும் மேயுது கர்மாம்பூச்சி. என்ன அர்த்தம்? கர்மாம்பூச்சி வருதா இல்லை இவங்க வராங்களா? புரியுதா உங்களுக்கு? உட்கார்ந்துருக்கும் போதே பெருசாலி ஓடுது வீட்டுக்குள்ளேயே, நாயெல்லாம் ஓடுது, எல்லாம் ஓடுது. இதில் தெரியுமா, நாயை வளர்க்குற அந்த இன்ட்ரெஸ்ட் கூட இதில் இல்லை உனக்கு. 3 நாயா? ஐயோயோ, நான் முதல்ல கேட்குற கேள்வி, என்னை வீட்டில் கூப்பிடும்போது நாய் இருக்குதா? அது எந்த நாடாக இருந்தாலும், ஸ்டீவனை ஒன்றும் பண்ணாது, என்னை ஒன்றும் பண்ணாது, ஆனால் நானே என்ன ஏதோ பண்ணிப்பேன். நீ நம்ப மாட்டீங்க, நான் இருக்கிற ரூமை விட்டு வெளியே வர மாட்டேன். அது வெளியே போனால் தான் நான் வெளியே வருவேன். சாப்பாட்டு கூட எட்டி பார்த்துருவேன், வெளியே போயிடுச்சுப்பா ஸ்டீஃபன் விடுவாங்க. அப்புறம் தான் வந்து சாப்பாட்டு உட்காருவேன். ஒன்று அவ்வளோ சிங்கம் கணக்காக இருக்குது. அது அவங்க வாழ்க்கை, சொல்லுங்கள். ஆனாலும் இப்படி இருக்கணும், சபை எப்படி இருக்கணும்? பராமரிக்கப்படணும், துப்புரவாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். நான் சொல்கிறது ஆவிக்குரிய பராமரிப்பு, ஆவிக்குரிய சுத்தம். அப்படி இருந்ததுன்னா உங்களுடைய கலைஞர் எப்படி இருக்கும்? பூரணமாய் நிரம்பும். கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி. எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்களுடைய இதயத்தின் தியானமும் பிரியமாக இருக்கட்டும் ஆண்டவரே. பக்தன் பாடினது போல என் வாயின் வார்த்தைகள் ஏற்றனவாய் இருப்பதாக உடைய கரங்களில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தேவனே, எங்களுடைய வெறுமைக்கும் நாங்கள் காரணம், நிறைவுக்கும் காரணம். அடுத்தவர்களை காயப்படுத்த அல்ல, அடுத்தவர்களை உருவாக்க. காயம் கட்ட எங்களுக்கு இருப்பதாங்க. எவ்வளோ பேர் இந்த